நாங்கள் களத்தில் ஒரு சிறிய பின்னடைவை சந்தித்திருக்கிறோம், அவ்வளவுதான். இதிலிருந்து நாங்கள் மீண்டெழுந்து வருவோம். காரணம் என்னன்னா, கடந்த 16 ஆண்டு காலமாக என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் கருத்தியல் ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக அரசியலை இளைய தலைமுறை பிள்ளைகள் மனதிலே பதிய வைத்து ஒரு மக்கள் படையை, மக்கள் இராணுவத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். அது ஒருபோதும் தோல்வி அடையாது. நாங்கள் இந்த பின்னடைவை சரி செய்து மீண்டெழுந்து உறுதியாக நாங்கள் வருவோம். அடுத்து வரப்போகிற தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி ஒரு பாரிய வெற்றியை உறுதியாக பெறும். மதிப்புக்குரிய தம்பி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்காரு. அவர் இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்துவாரா நடத்த மாட்டாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கான கட்டமைப்புகளை அடுத்தடுத்து நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். தேர்தல் முடிந்த கையோட எந்த சோர்வும் இல்லாமல் இந்த இன எழுச்சி நாள் நிகழ்வை இன்றைக்கு சென்னை மறைமலை நகரில் இன்றைக்கு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இது எங்களுடைய அடுத்த பாய்ச்சலுக்கான ஒரு பாரிய ஒரு செயல்பாடாக நாங்கள் கருதுகிறோம்.